ஓம் நமோ நாராயண. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது அருள்மிகு ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் கோயில், காலடிப்பேட்டை. அருள்மிகு ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் கோவில் தமிழ்நாட்டின் சென்னை, திருவொற்றியூர், காலடிப்பேட்டை சன்னதி தெருவில் அமைந்துள்ள 500 ஆண்டுகள் பழமையான விஷ்ணு கோவிலாகும். இந்த கோயில் வரலாற்று ரீதியாக பத்மபுரம் என்று அழைக்கப்பட்டது. அருள்மிகு ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோயிலுக்கு அருகில் இந்த கோயில் உள்ளது. ஸ்ரீ விஷ்ணுவே கல்யாண வரதராஜ பெருமாள் என்றும் தெய்வீகத் தாய் பெருந்தேவி தாயார் என்றும் வணங்குவதற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. தெய்வங்கள் ஸ்ரீ விஷ்ணு கல்யாண வரதராஜ பெருமாளாகவும் பெருந்தேவி தாயாராகவும். ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் திருக்கோவிலுக்கு எப்படி செல்வது? சென்னை சென்ட்ரல் மேட்ரோ ரயில் நிலையத்தில் இருந்து விம்கோ நகர் மேட்ரோ வரை செல்லும் ரயிலில் பயணம் செய்து காலடிப்பேட்டை மேட்ரோ ரயில் நிறுத்தத்தில் இறங்கினால் கோவிலை எளிதாக வந்து அடையலாம். சென்னை சென்ட்ரல் பேருந்து நிறுத்தத்தில் இருந்து பேருந்தில் வருபவர்கள் திருவொற்றியூர் நெடுஞ்சாலை வழியாக செல்லும் பேருந்தில் பயணம் செய்து டோல்கேட் மற்றும் திருவொற்றியூர் பேருந்து நிலையத்திற்கு இடையே உள்ள காலடிப்பேட்டை பேருந்து நிறுத்தத்தில் இறங்கினால் கோவிலை எளிதாக வந்து அடையலாம். ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் திருக்கோவில் சுமார் 500 ஆண்டுகள் தொன்மையான பெருமை கொண்டது. 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான காஞ்சிபுரத்தில் உள்ள காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயில் மூலவர் பிரதி போல உருவாக்கப்பட்ட மூலவர் இக்கோயிலில் காட்சியளிக்கிறார். 7. இக்கோயிலின் மூலவர் கல்யாண வரதராஜ பெருமாள் மற்றும் தாயார் பெருந்தேவி தாயார் ஆவர். 8. மேலும் உற்சவர் பவளவண்ண பெருமாள் மற்றும் உற்சவ தாயார்கள் ஸ்ரீதேவி, பூதேவி தாயார்கள் ஆவர். பெருந்தேவி கோயில் இறைவனின் கோயிலுக்கு இடதுபுறம் அமைந்துள்ளது. கோயிலின் தல விருட்சம் மகிழம் மரம். வரலாற்று ரீதியாக பத்மபுரம் என்று அழைக்கப்படும். நவக்கிரகங்களும் தனி சன்னதி உள்ளது. இச்சன்னதியில் ஒரு தாமரையின் மீதுள்ள பீடத்தின் மீது அனைத்து கிரகங்களும் இருக்கும்படியாக அமைக்கப்பட்டுள்ளது. கல்யாண வரதராஜ பெருமாள் சன்னதி, பெருந்தேவி தாயார் சன்னதி 9, ராமர் சன்னதி, ஆண்டாள் சன்னதி, ஆஞ்சநேயர் சன்னதி மற்றும் சக்கரத்தாழ்வார் சன்னதி 10 ஆகியவை இக்கோயிலின் முக்கிய வழிபாட்டு இடங்களாகும். ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் ஜோதிட ரீதியான 27 நட்சத்திரங்களுக்கும் உரிய மரங்கள் நட்டு வைத்து வணங்கப்படுகிறது. இது இக்கோவிலின் சிறப்பாகும். கோவில் வரலாறு. 1700களின் முற்பகுதியில் சென்னை பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியின் கீழ் இருந்தது. ஜோசப் கோலெட் மெட்ராஸின் சென்னை தலைவராக இருந்தார். விஷ்ணு பக்தர் விஜயராகவாச்சாரியார் ஜோசப் கோலெட்டின் நம்பகமான நிர்வாகியாக இருந்தார். விஜயராகவாச்சாரியார் காஞ்சிபுரத்தில் பவளவண்ணப் பெருமாளை வணங்கிய பின்னரே தனது அன்றாட பணிகளை தொடங்கினார். அவர் தினமும் காஞ்சிபுரத்திற்கு சென்று கொண்டிருந்ததால் ஜோசப் கோலெட் தனது நம்பகமான முகவரின் வசதிக்காக மெட்ராஸ், சென்னை அருகே உள்ள இந்த கோயிலின் கட்டுமானத்திற்காக பணத்தை வழங்கினார். கோயில் கட்டுமானம் முடிந்ததும் அந்த பகுதி ஜோசப் கோலெட்டின் பெயரால் கோலெட்பேட்டை என்று பெயரிடப்பட்டது. பின்னர் அது காலடிப்பேட்டை என மாறியது. விஜயராகவாச்சாரியார் காஞ்சிபுரம் வருகையைத் தொடர்ந்தார். கோலெட்டால் விசாரிக்கப்பட்ட போது ஊர்வல தெய்வத்தின் அழகு தன்னை அங்கு ஈர்த்ததாக கூறினார். கோலெட் அந்த தெய்வத்தை இங்கு கொண்டுவர ஏற்பாடு செய்தார். பவளவண்ணநாதர் தனது பக்தர்களிடம் தோற்றத்தில் எங்கும் வேறுபடவில்லை என்று கூறினார். நான் என் பக்தர்களின் இதயங்களில் இருக்கிறேன் என்று அவர் கூறினார். விஜயராகவாச்சாரியார் தனது வாழ்நாள் முழுவதும் தனது இறைவனுக்கு சேவை செய்தார். கோயிலின் சிறப்பு. கோயிலின் பவளவண்ணப் பெருமாள் ஊர்வலக் கடவுள் இடது கையில் ஒரு தடியுடன் கோயிலில் சிறப்பு புகழ் பெறுகிறார். பங்குனி உத்திர நாளில் திருமண விழா கொண்டாடப்படுகிறது. அவர் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியுடன் மண்டபத்திற்கு வருகிறார். அங்கு திருவிழா கொண்டாடப்படும் பெருந்தேவி சன்னதிக்கு முன்னால் நாள் முழுவதும் பெருமாள் தாயாருடன் தரிசனம் செய்கிறார். சிறப்பு திருமஞ்சனத்திற்குப் பிறகு அவர் கருவறைக்கு திரும்புகிறார். திருமண விழாவின் போது திருமண பிரச்சினைகளை எதிர்கொள்பவர்கள் உரிக்கப்படாத தேங்காயை நிவேதனமாக காணிக்கையாக வழங்குகிறார்கள். அதை வீட்டிற்கு எடுத்துச் சென்று தங்கள் திருமணம் விரைவில் நடக்கும் என்ற நம்பிக்கையில் பூஜை செய்கிறார்கள். பெருமாள் திருமண வரத்தை வழங்குவதால் அவர் கல்யாண வரதராஜ பெருமாள், திருமண வரப்பெருமாள் என்று புகழப்படுகிறார். ஸ்ரீ ராம நவமி, பகவான் ஸ்ரீராமரின் பிறந்த நாள் தொடர்பாக 9 நாள் விழா கோயிலில் கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீராமரின் பிறப்புக்குப் பிறகு இது கொண்டாடப்படுவதால்
இது ஜனன உற்சவ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோவிலில் இந்த விழா 9 நாட்களுக்கு முன்பே தொடங்கி இறைவனின் பிறந்த நாளான நவமியில் முடிவடைகிறது. எனவே இது கர்பா உற்சவ், பகவான் தாய் கௌசல்யாவின் வயிற்றில் இருந்தபோது உற்சவ் என்று அழைக்கப்படுகிறது. ஸ்ரீராமரின் முடிசூட்டு விழா இந்த நாளில் கொண்டாடப்படுகிறது. முன்பு இது 18 நாள் கர்பா மற்றும் பிறப்பு உற்சவ் ஆகிய 2 காலகட்டங்களையும் உள்ளடக்கியது. இப்போது கர்பா உற்சவ் மட்டுமே கொண்டாடப்படுகிறது. இறைவனின் சன்னதியின் விமானம் திரிகால வடிவமைப்பில் உள்ளது. பகவானின் சன்னதிக்கு முன்பாக தினமும் கோ பூஜை, பசு வழிபாடு செய்யப்படுகிறது. ஸ்ரீராமர், அன்னை ஸ்ரீ ஆண்டாள், ஸ்ரீ ஆஞ்சநேயர் மற்றும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் கோயிலில் தனித்தனி சன்னதிகளில் இருந்து காட்சி தருகிறார்கள். வைகாசி மே ஜூன் மாதங்களில் தீர்த்தவாரி விழா கொண்டாடப்படுகிறது. ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் திருக்கோவில் செல்பவர்கள் இங்கிருந்து சற்று தூரத்தில் உள்ள திருவெற்றியூர் தியாகராஜர் கோயில், வடிவுடையம்மன் சன்னதி, வடக்கு நோக்கிய தட்சிணாமூர்த்தி கோவில் மற்றும் சிவனருள் பெற்று முக்தியடைந்த பட்டினத்தார் கோவில் ஆகியவற்றையும் தரிசனம் செய்யலாம். ஸ்ரீ கல்யாண வரதராஜ பெருமாள் திருக்கோவில் திறக்கும் நேரம் காலை 7 மணி முதல் நண்பகல் 11 மணி வரை மற்றும் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி 30 நிமிடம் மணி